ரோட் ஷோவுக்காக பிரதமர் நரேந்திர மோடி நாகர்கோவில் வருகை தந்திருக்கிறார். விவரங்களோடு நிரம்பிய சிறப்பு தேர்தல் வெற்றி விவரம் என்ன? சட்டமன்ற தேர்தலுக்காக ஏற்கனவே மதுரை, திருச்சி மாவட்டங்கள்ல ரொம்ப பெரிய அளவுக்கான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பிரச்சார பொதுக்கூட்டங்கள் நடத்தப்பட்டு பிரதமர் தலைமையில நடந்தது. இப்போ இந்த தேர்தலுக்கு இன்னும் ஒரு வார காலம் இருக்கக்கூடிய நிலையில பிரதமர் நாகர்கோவில் வந்திருக்காரு. தென் மாவட்டங்கள்லையும் அப்புறம் கோவை பகுதியில அந்த பகுதியிலையும் 2 பகுதிகளையும் இந்த முறை திட்டமிட்டிருக்காங்க. அதனுடைய முதல் கட்டமாக பிரதமர் இன்று தற்சமயம் நாகர்கோவில் வந்திருக்காரு. நாகர்கோவில்ல இங்க இருந்து ஒரு ரோட் ஷோ மூலமாக பிரச்சாரம் பரப்புரை மேற்கொள்ளிருக்காரு. திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுக்கு வாக்கு கேட்கும் விதமாக இந்த ரோட் ஷோ பிரச்சாரம் அப்படிங்கிற திட்டமிடப்பட்டிருக்குது. இங்க நாகர்கோவில் இருக்கக்கூடிய ஆயுதப்படை மைதானத்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி திருவனந்தபுரத்திலிருந்து ஹெலிகாப்டர் மார்க்கமாக இங்க தரையிறங்கியிருக்காரு. இன்னும் சில நிமிடங்கள்ல இங்க இருந்து புறப்பட்டு இதுல இருந்து ஆயுதப்படை மைதானத்திலிருந்து புறப்பட்டு நாகர்கோவில் வேப்பமூடு சந்திப்பு பகுதிக்கு வருகிறாரு. அந்த சாலை சந்திப்புல தான் ரோட் ஷோ துவங்க இருக்குது. அங்க இருந்த காமராஜ் சிலை பகுதியில இருந்து துவங்க இருக்குது. வழியாக மணிமேடை சந்திப்பு, அண்ணா விளையாட்டு அரங்கம் வழியாக வடசேரி எம்ஜிஆர் சிலை வரைக்கும் சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த ரோட் ஷோ மேற்கொள்றாரு பிரதமர் நரேந்திர மோடி. திறந்த வெளி வாகனத்துல இருந்து வழிநடுக அந்த சாலையினுடைய இருபுறமும் கூட்டணி கட்சியினுடைய தொண்டர்கள் குழுமி இருக்கு. அவங்களை பார்த்து இந்த கட்சியினுடைய வேட்பாளர் அனைவருக்கும் வாக்கு கேட்கும் விதமாக பிரதமர் இந்த ரோட் ஷோ மேற்கொண்டிருக்கிறாரு. பிரதமரை வரவேற்பதற்காக இந்த முதல் அவருடைய ரோட் ஷோ துவங்கக்கூடிய இடத்துல அதிமுகவினுடைய பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி, பாஜகவினுடைய மாநில தலைவர் நயனா நாகேந்திரன், முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட முக்கிய தலைவர் நிர்வாகிகள் வந்திருக்காங்க. இந்த இடத்துல அவருடைய இந்த ரோட் ஷோ பயணம் முடிந்த பின்பாக மீண்டும் அவர் கார் மூலமாகவே இந்த பகுதிக்கு இந்த ஆயுதப்படை மைதானத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக திருவனந்தம் செல்ல இருக்கிறாரு. பிரதமருடைய வருகையை முன்னிட்டு இந்த நகரம் முழுக்க மிக தீவிரமான கண்காணிப்பு வளையத்துக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்குது. பல்லடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்குது. எனவே இன்னும் சில நிமிடங்கள்ல பிரதமர் நரேந்திர மோடி இங்க இருந்து அவருடைய ரோட் ஷோ பயணத்தை துவங்க இருக்காரு. குமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எத்தனை வேட்பாளர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்க இருக்காங்க? இப்ப அடுத்தடுத்ததான் பிரதமருடைய அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் என்ன? எத்தனை மணிக்கு பேச இருக்காரு? இல்ல, இங்க மொத்தமாக அந்த 4 மாவட்டங்கள், அதாவது இந்த நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி, வெறும் கன்னியாகுமரி பகுதியில் நடக்கிறதா கூட மையம் அப்படிங்கிறது 4 மாவட்டங்களை மையமா வச்சு நடத்துறாங்க. அதனாலதான் 4 மாவட்டத்துல 22 சட்டமன்ற தொகுதிகள்ல பாஜக அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிடக்கூடிய அதிமுக, பாஜக, அமமுக இந்த எல்லா வேட்பாளர்களுக்குமான வாக்கு கேட்கக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இது வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் இந்த இடத்துல இருந்து அவருடைய பிரச்சாரமானது துவங்குது அப்படிங்கிறதும் ரொம்ப குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம். இந்த இடத்துல இங்க போட்டியிடக்கூடிய எல்லா வேட்பாளர்களும் அந்த பிரச்சார பகுதிக்கு வரவைக்கப்பட்டிருக்காங்க. அந்த இடத்துல அவங்க பிரதமர் உரை நிகழ்த்துவது மாதிரியான ஒரு வடிவமைப்பு எதுவும் இப்போதைக்கு வரைக்கும் இங்க திட்டமிடப்படல. அதனால அவர் ரோட் ஷோ மூலமாகவே சாலையில திறந்தவெளி வாகனத்துல பயணித்தபடியாகவே சாலையோ இருபுறம் நின்றக்கூடிய அவர்களை நோக்கி இந்த பிரச்சாரம் கேட்டபடியாக அவர் சொல்ல இருக்கிறாரு. அதனால அவருடைய இந்த பயணம் முழுக்க இந்த ரோட் ஷோ வடிவிலாகவே அவருடைய இந்த பிரச்சாரம் முழுவதும் திட்டமிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இன்னும் ஒரு வாரம் இருக்கு. தொடர்ச்சியாக இந்த டீலிமிட்டேஷன், தொகுதி மறுவரை உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள்ல தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்ட எல்லா எதிர்கட்சிகளும் கடுமையான விமர்சனங்களை. உங்கள் விரிவான தகவலுக்கு நன்றி. வெற்றி.